மண் பேசும் சரித்திரம். வறண்ட பூமியில் குடிநீர் கொண்டு வந்த புரட்சியாளர். குடிநீரை பாதுகாக்க புதிதாக உருவாக்கப்பட்ட இடுகாடு. விடுதலை போராட்டத்தில் கொல்லப்பட்ட வெள்ளையருக்கு நினைவு மண்டபம். தூத்துக்குடியின் தந்தை ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாந்தின் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். தூத்துக்குடி முத்து நகரம், துறைமுக நகரம் என்றெல்லாம் புகழப்படும் இந்த மாநகரம் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர் காலத்தில் இங்கு சிறப்பாக நடைபெற்ற முத்து குளித்தல் தொழில் 19ஆம் நூற்றாண்டில் தடைபட்டு போயிருக்கிறது. மீன்பிடித்தல், உப்பு உற்பத்தி, அவுரி ஏற்றுமதி போன்ற தொழில்களில் சிறப்பு பெற்று விளங்கிய தூத்துக்குடியின் வளர்ச்சி கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டால் மங்கி போனது. இதன் பிறகு கிராமம் போல சுருங்கி இருந்த தூத்துக்குடி தற்போது மாநகரமாக வளர்ந்து உயர்ந்திருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் நடந்த புரட்சிகளும் மாற்றங்களுமே இந்த மாநகரின் சரித்திர பின்னணியில் பதிந்திருக்கின்றன. அந்த பதிவுகளை ஏற்படுத்திய மாமனிதர்களில் முக்கியமானவர் ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாந்து. தூத்துக்குடியில் 15/11/1869 சாந்த குரூஸ் பெர்னாந்து தம்பதியருக்கு மகனாக பிறந்த குரூஸ் பெர்னாந்து 1930 வரையிலான தனது வாழ்நாளில் பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். சிறுவயதில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் கணக்கராக பணிபுரிந்த குரூஸ் பெர்னாந்து இதோ இந்த கட்டிடத்தில் இயங்கி வந்த ராலி பிரதர்ஸ் பஞ்சாலை நிறுவனத்தில் கணக்கராகவும் அதன் பிறகு பஞ்சு தரகராகவும் வேலை பார்த்தார். இதனிடையே செல்வீசர் என்கிற ஜெர்மனியர் நகர்மன்ற உறுப்பினராக இருந்தபோது அவரிடம் உதவியாளராகவும் குரூஸ் பெர்னாந்து பணிபுரிந்திருக்கிறார். தூத்துக்குடி நகரசபையின் 2 இடங்கள் அப்போது ஆங்கிலேயருக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததால் செல்வீசர் துரை நகரசபை உறுப்பினராக பொறுப்பு வகித்தார். அப்போது குரூஸ் பெர்னாந்தும் நகர்மன்றத்திற்கு தனது முதலாளியுடன் வந்து செல்வார். பொது வாழ்க்கை மீதான ஈர்ப்பு குரூஸ் பெர்னாந்திற்கு இந்த காலகட்டத்தில் தான் ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது. அது பின்னாளில் 5 முறை தூத்துக்குடி நகர்மன்ற தலைவராக குரூஸ் பெர்னாந்தை உயர்த்தியும் காட்டியது. குரூஸ் பெர்னாந்து தூத்துக்குடி நகர்மன்ற தலைவராக பொறுப்பு வகித்த காலகட்டத்திற்கு முன்பாகவே குடிநீர் தட்டுப்பாடும் வறட்சியும் தலைவிரித்தாடியது. அப்போது கோரம்பள்ளம் என்கிற இதோ இந்த குளத்தில் இருந்துதான் பெரும்பாலான இடங்களுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்பட்டது.
வல்லநாடு என்கிற பகுதியில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து குடிநீர் எடுக்கும் திட்டத்தை 1914ஆம் ஆண்டு குரூஸ் பெர்னாந்து தொடங்கி வைத்தார். இங்கே அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நீரேற்றும் இயந்திரங்கள் இன்றளவும் காண கிடைக்கின்றன. ஆங்கிலேயர் காலத்து பழங்கால கட்டிடத்திற்குள் அடைந்து கிடக்கும் அந்த இயந்திரங்கள் ஒரு வரலாற்று சின்னமாகவே காட்சியளிக்கிறது. இந்த பழங்காலத்து நீரேற்று அறைக்குள் பாதாள அறை போல நீர் செல்லும் பாதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 40 அடி பள்ளத்திற்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு ஆற்று நீர் இங்கே பம்பிங் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருக்கும் இந்த இயந்திரங்கள் 75 குதிரை திறன் கொண்டவையாக சொல்லப்படுகின்றன. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே 1931 நமக்கு மின்சாரமே இல்லாத டயத்தில் ஆயில் இன்ஜின் வச்சு இது பம்ப் பண்ணி தூத்துக்குடி நகருக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கான 2 இன்ஜின் இது ஆயில் இன்ஜின். இது இங்கிலாண்டிலேருந்து கொண்டு வந்தது. இந்த 2 ஆயில் இன்ஜினுக்குள்ளே ஃபுட்பால் வந்து 100 மீட்டர்ஸு அந்த ரிவர் பெட்டு அங்கே இருக்குது. அது 42 அடி ஆழம். அதில் ஏதாவது ஃபால்ட்டு ஏதாவது அடைப்பு ஏதாவது இருந்ததுன்னா ஒர்க்கர்ஸு இந்த சுரங்கம் வழியாக இறங்கி உள்ளே போய் அதை பார்ப்பாங்க. இப்போ கரண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாம் இப்போ வரல நவீன முறையில் மோட்டர்லாம் வச்சு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு கரண்ட் வந்ததுக்கப்புறம் இது நம்ம கடைசியாக நிப்பாட்டி இது பண்ணோம் பார்த்திங்களா, அப்போ வச்ச கிரீஸு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ பேக் பண்ணது இன்னும் அதே மாதிரி. இந்த நிலையில்தான் குடிநீருக்காக மாற்றப்பட்ட இடுகாடு பற்றிய தகவலும் வியக்க வைத்தது. 1914ஆம் ஆண்டு குரூஸ் பெர்னாந்துவால் உருவாக்கப்பட்ட வல்லநாடு குடிநீர் திட்டம் உடனடியாக தூத்துக்குடி மக்களுக்கு பயனளிக்கவில்லை. இத்திட்டத்தை நிறைவேற்றுவதில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டு வந்தன. அவற்றில் முக்கியமானது முதலாம் உலகப் போர். 1914ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை நிகழ்ந்த முதலாம் உலகப் போர் ஏற்படுத்திய பாதிப்பால் இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. 1916ஆம் ஆண்டின் இறுதியில் நடைபெற வேண்டிய நகர்மன்ற தேர்தல் கூட போரின் காரணமாக நடத்தப்படவில்லை. பிறகு 1919ஆம் ஆண்டு நகர்மன்ற தலைவராக பொறுப்பேற்ற குரூஸ் பெர்னாந்து இத்திட்டத்திற்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டினார். இறுதியில் வல்லநாட்டிலிருந்து தாமிரபரணி தண்ணீர் 1930ஆம் ஆண்டு தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்தது. தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா வளாகத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டிக்கு 28.62 கிலோமீட்டர் தூரம் தன்னோட்டமாக தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. மின்சார வசதி இல்லாத அந்த காலத்தில் இது மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்டது.
இளைப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த குரூஸ் பெர்னாந்து தனது குதிரை வண்டியில் பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்து இந்த குடிநீர் திட்டப் பணிகளை பார்வையிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். இது ஒருபுறம் இருக்க, தூத்துக்குடியில் 3வது மைல் இடுகாடு என்று அழைக்கப்படும் இந்த கல்லறை தோட்டம் உருவான பின்னணியிலும் குரூஸ் பெர்னாந்தின் புரட்சி இருக்கிறது. தூத்துக்குடியில் குடிநீர் தேவைக்காக ஆரம்பத்தில் பல கிணறுகள் தோண்டப்பட்டன. அப்படி பனிமய மாதா ஆலயத்தை சுற்றியும் சில கிணறுகள் உருவாக்கப்பட்டிருந்தன. அருகிலேயே கல்லறை தோட்டமும் இருந்ததால் கிணற்று நீர் பாதிக்கப்பட்டு தொற்று நோய்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் பல்வேறு எதிர்ப்புகளையும் சமாளித்து இதோ இந்த இடத்தில் புதிய கல்லறை தோட்டத்தை உருவாக்கினார் குரூஸ் பெர்னாந்து. கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமின்றி பல்வேறு சமூகத்தினருக்கும் இந்த 3வது மைல் இடுகாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. 29/3/1930 உயிர் நீத்த குரூஸ் பெர்னாந்தின் உடலும் இங்கேதான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மாதா கோயில் பகுதியை சுற்றி தான் அன்றைக்கு ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு மத்தியிலே 2 பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணற்று நீரை மக்கள் குடிநீராக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கிணறுக்கு கோரம்பள்ளம் குளத்திலே இருந்து தூத்துக்குடியுடைய முதல் நகரமன்ற தலைவர் முன்சிப் ஜே.எம்.பி. ரோச் குழாய் வழியாக அந்த குளத்திலிருந்து தண்ணியை கொண்டு வந்து விடுகிறார். அந்த குளத்திலிருந்து வருகிற தண்ணீர் தான் கிணற்றிலே இருக்கிறது. இந்த 2 கிணறுகளுக்கு மத்தியிலே இருந்த மிகப்பெரிய கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டத்திற்குள் மனிதர்களுடைய உடலை புதைப்பதும் எரிப்பதும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இந்த கழிவுகளால் இந்த கிணறுகள் மாசுபடக்கூடிய நிலை ஏற்பட்டது. எனவே கிணற்று நீரை காக்க வேண்டிய பொறுப்பு நகரமன்றத்துடைய தலைவராக இருந்த குரூஸ் பெர்னாந்துக்கு ஏற்பட்டது. புதிய கிணறை உருவாக்குகிற பொழுது அந்த தண்ணீர் பிரச்சனை என்பது இன்னும் தீர்க்க முடியாமல் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் என்று கருதிய குரூஸ் பெர்னாந்து கல்லறையை நகட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார். கல்லறையை நகட்டிவிட்டு கிணற்றை காக்க வேண்டிய அவசியமில்லை, மாறாக கல்லறை இங்கேயே இருக்க வேண்டும் என்று அடம்பிடித்தார்கள். போராட்டம் செய்கின்ற அளவுக்கு முனைந்தார்கள். இந்த நேரத்தில் இந்து சகோதர பெருமக்கள் குரூஸ் பெர்னாந்தினுடைய அந்த முயற்சியை, அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு தங்களுக்கான கல்லறை தோட்டத்தை வேறொரு இடத்தில் நகற்றுவதற்கு உடன்பட்டார்கள். கடலோடிகளுடைய போராட்டம் ஒரு பக்கம் வலுத்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் குரூஸ் பெர்னாந்தினுடைய நண்பர் குரூஸ் மச்சாதி என்கிறவர் தூத்துக்குடி பழைய கல்லறை தோட்டத்திற்கு அருகாமையிலேயே ஏறத்தாழ ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு உள்ளாகவே ஒரு 4.5 ஏக்கர் நிலத்தை அந்த போராடக்கூடிய கடலோடி மக்களுக்காக வழங்குவதற்கு முன் வந்தார். எனவே கடலோடிகளுடைய போராட்டம் நசுத்து போயிடுச்சு. புதிய கல்லறை தோட்டமாக 3ஆம் மைல் கல்லறை தோட்டம் உருவானது. இந்த போராட்டம் நடக்கிற காலத்திலே குரூஸ் பெர்னாந்து கல்லறை நகட்டுகிற பொழுது அந்த போராடிய மக்கள் சொன்னது, பக்கத்தில் இருக்கிற கல்லறை தோட்டத்தில் பூசையை முடிச்சுட்டு, கோயிலில் பூசையை முடிச்சுட்டு கல்லறையில் புதைக்கிறது எளிதா, இங்கேருந்து 3 மைலுக்கு எவன் தூக்கிட்டு போய் சமைக்க முடியும், இவனை செத்தா அங்கே கொண்டு புதைக்க முடியுமா, இவனை கொண்டு அங்கே புதைப்பானா, இவன் உடம்புடுவானா என்றெல்லாம் அவரிடத்தில் வினாக்கள் தொடுக்கிற நேரத்தில் அவர் சொன்னார், நான் செத்தால் என்னை 3ஆம் மைல் கல்லறையில் தான் புதைக்க வேண்டும். இப்பொழுதே நான் சொல்லுகிறேன், என்னை அங்கே புதைக்க வேண்டும், புதையுங்கள் என்று சொன்னார். இந்த நிலையில் குரூஸ் பெர்னாந்தின் பெயரை சொல்லும் பல்வேறு அடையாளங்களும் தூத்துக்குடியில் இருக்கின்றன. அவற்றில் சர்ச்சைக்குரிய ஒரு நினைவு மண்டபமும் அடக்கம். விடுதலை போரில் வாஞ்சிநாதனால் 17/6/1911 நெல்லை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆஷ்துரை மணியாட்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ஆஷ்துரை மனு தர்மத்தை மீறினார் என்பதற்காக வாஞ்சிநாதனால் சுடப்பட்டார்.
நெல்லை மாவட்டமாக இருக்கிறது. அந்த நெல்லை மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியராக ஆஸ் துரை அவர்கள் தூத்துக்குடியிலே வாழ்கிறார். நகரமன்ற தலைவர் என்ற அடிப்படையிலே ஆங்கிலேய அதிகாரியான துணை ஆட்சியர் ஆஷோடு ஒரு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு குருஸ் பெர்னாந்துக்கு கிடைக்கிறது. ஆஸ் துரை நெல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த பொழுது எல்லா சாதி மக்களும் ஒரே இடத்தில் உணவு அருந்துகிற ஒரு வழக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் நடைமுறைப்படுத்தினார். குற்றாலத்தில் எல்லா மக்களும் குளிக்கலாம் என்கிற ஒரு திட்டத்தை, ஒரு சட்டத்தை அறிவித்து எல்லா மக்களோடும் இணைந்து அவரும் குளித்தார். அடித்தட்டு மக்கள் மீது ஒரு கரிசனை, ஒரு இரக்கம், சமத்துவத்தை காட்டிய ஆஷுக்கு ஒரு நினைவு மண்டபத்தை தூத்துக்குடியில் நிறுவியிருக்கிறார் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. குரூஸ் பெர்னாந்தின் சாதனை பட்டியலில் ஒன்றாக சனிக்கிழமை சந்தை விளங்குகிறது. தூத்துக்குடி சின்ன கோவில் அருகே தனியார் இடத்தில் இயங்கி வந்த வார சந்தையில் சிறு வியாபாரிகள் பங்கு பெற முடியாத சூழலை மாற்ற நகராட்சிக்கு சொந்தமான இந்த இடத்தில் சனிக்கிழமை சந்தையை உருவாக்கினார் குரூஸ் பெர்னாந்து. ஆயிரத்து 1938 இது வ.உ. சிதம்பரம் சந்தை என்று பெயர் பெற்றது. 1888 இந்த நகர மக்களுக்கென்று ஒரு சந்தை உருவாக்கப்பட்டது. அந்த சந்தையில் சாதாரண மக்கள் அங்கே அவர்கள் வணிகம் செய்ய இயலவில்லை. தலைச்சுமை என்ற ஒரு நிலைப்பாடு தான் அப்பொழுது இருந்தது. தலைச்சுமையாகத்தான் பொருட்களை கொண்டு போக வேண்டும். தலைச்சுமையாக அவர்கள் இப்போது உதாரணத்துக்கு ஒரு பருப்பு, கடுகு, இந்த மாதிரி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தலைச்சுமையாக சுமந்தபடி தான் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த வணிகத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே குருஸ் பெர்னாந்து ஐயா அவர்கள் தலைச்சுமை வியாபாரிகள் படுகிற பாட்டை பார்த்து மிகவும் கவலைப்பட்டார்கள். அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அவர் ஆசைப்பட்டார். அந்தோனியார் கோவில் பக்கத்தில் நகராட்சிக்கு சொந்தமான இடம் அவங்க பெரிய அளவில் இருந்தது. அந்த இடத்துல அவங்களுக்கு வணிகம் செய்வதற்கு 1920 ஒரு சந்தையை உருவாக்கினார். வார சந்தையாக இருந்தது. ஆனால் அதில் பொருளை கொண்டு வந்து விற்கும் பொழுது மக்கள் வருவாங்களோ வரமாட்டாங்களோன்னு மக்களுக்கு தயக்கம் இருந்தது. ஆனால் தைரியம் சொன்னார், வாங்க நீங்கள் இது உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ முயற்சி எடுக்கிறோன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தினார். ஆனால் உண்மையிலே அது அவருடைய நோக்கம் நிறைவேறிச்சு. அந்த வணிகர்களுக்கு ஒரு கௌரவம் கிடைச்சிது, ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சிது. அந்த இடத்துல இருந்து அவங்க வணிகத்தை தைரியமாக செய்ய ஆரம்பித்தாங்க. தூத்துக்குடியில் கூட்டுறவு சங்கம் ஒன்றை உருவாக்கி அதன் முதல் தலைவராக இருந்த குரூஸ் பெர்னாந்து பல குடிசை வீடுகள் கட்டடங்களாக மாறவும் காரணமாகி இருந்தார். அப்படி உருவான ஒரு பகுதி குரூஸ் பெர்னாந்துபுரம் என்று அவரது பெயராலேயே இன்றளவும் அழைக்கப்படுகிறது. அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றால், ஒரு வளர்ச்சி வர வேண்டுமென்றால் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி திடப்படுத்த வேண்டுங்கிறதுல ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு கொண்டவர். அதனால் 1915 கூட்டுறவு வங்கி இங்கே கொண்டு வர்றார். பதிவு எண் 188 என்ற பதிவு எண்ணில் இந்த கூட்டுறவு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை போடணும். அந்த பணம் போடுறவங்க அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவர்கள்தான் அந்த கூட்டுறவு வங்கியில் கடன் எடுக்க முடியும். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி பங்குதாரர் மாதிரி ஆக்கி இந்த கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தியதன் மூலம் பலருக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தினார். இதன் மூலம் பல குடிசைகள் இன்றைக்கு கட்டடங்களாக மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. பெரேரா தெருவில் உள்ள இதோ இந்த இடத்தில்தான் குரூஸ் பெர்னாந்தின் வீடு அமைந்திருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அதற்கான சுவடு கொஞ்சம் கூட தற்போது இல்லை. நான் குரூஸ் பெர்னாண்டஸோட ஒரே டாட்டர் லில்லியம்மாள் பெர்னாந்தோட பேத்தி. நாங்கள் அப்பா பிறந்தது எல்லாம் அந்த லில்லி லாட்ஜ் பெர்ராதரில் இருக்குது. அப்பாவுக்கு 11 இயர்ஸ் இருக்கும்போது தான் தாத்தா இறந்தாங்க. நாங்கள் பிறந்ததெல்லாம் இங்கே தான். இதுதான் பூர்வீக இது இந்த பெரேரா தெருவில். வீடு நல்ல பெரிய வீடு தான். மேலே 3 ரூம், கீழே 3 ரூம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேலே ஓடு போட்டு இது பண்ணியிருப்பாங்க 2 சைடும். அது ரோடு போட்டால் இது தளம் குறையுமேன்னு சொல்லி ஸ்டெப்ஸ் எல்லாம் படியெல்லாம் பெரிய பெரிய படி, உயரமான வீடு தான். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உண்டு
எல்லாத்துக்குமே அவங்களே தானம் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பேருக்கும் இன்னைக்கு அவங்க விட்டுட்டு போனால் இது வேற எதுவும் இல்லை. இந்த பணிகள் எல்லாரும் எங்களை கௌரவிக்காங்க. 5 முறை நகர்மன்ற தலைவராக பதவி வகித்த குரூஸ் பெர்னாந்து 1922ஆம் ஆண்டு சென்னை மாகாண சட்ட மேலவையின் உறுப்பினராகவும் பதவி வகித்தார். ராவ் பகதூர், ராவ் சாஹிப் போன்ற பட்டங்கள் அவரை தேடி வந்தன. குரூஸ் பெர்னாந்தின் பெயரில் நகராட்சி கட்டிடம், பூங்கா போன்ற பல அடையாளங்கள் தென்படுகின்றன. தாமிரபரணி தண்ணீரை தூத்துக்குடி நகரத்திற்கு கொண்டு வந்து அதை குழாயில் பிடித்து குடித்த பிறகுதான் குரூஸ் பெர்னாந்து மறைந்திருக்கிறார். அந்த மாமனிதரை ஆண்டுதோறும் அவரது பிறந்த தினத்தில் மிகுந்த மரியாதையோடு தூத்துக்குடி மக்கள் நினைவு கூர்கிறார்கள். ஆம், ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாந்து தூத்துக்குடி மக்களின் நெஞ்சங்களில் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனையோ விதவிதமாய் தொற்று நோய்கள் நகரினிலே, அத்தனைக்கும் காரணமே சுத்தமில்லா நீர் எனவே, அத்தருணம் நன்குணர்ந்து சுத்தகுடி நீரருந்த வைத்த வகைகள் புரிந்த சத்தியபுருஷோத்தமனே பார்வுகளும் நம் தந்தை குரு பருநாந்தனும் சேர்மனே.